ஏதாவது இன்சூரன்ஸ்ல உங்களை 15 வருஷத்துக்கு பணம் கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் அந்த பணம் வருஷம் வரும், மெச்சூரிட்டிக்கு அப்புறம் 4 டைம்ஸ் வரும்னு சொல்றாங்களா? ஸ்டாப். அது போகஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ்ல 15 இயர்ஸ்க்கு எவ்ரி இயர் 1 lakh பிரீமியம் பே பண்ணிருப்போம். 15th இயர் பார்த்தோம்னா 15 lakhs பே பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் 5 years லாக்இன் பீரியட். ஸோ 20th இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் நெக்ஸ்ட் 30 years வந்து 1 lakh ஃபார் எவ்ரி இயர் பென்ஷன் தரதாகவும், பாலிசி மெச்சூரிட்டிக்கு அப்புறம் 4 டைம்ஸ் நம்ம கட்டியிருந்த அமௌண்ட்ல வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது போகஸ். இதுல பார்த்தோம்னா இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. எந்த பாலிசி டாக்குமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் கேரண்டிங்கிற வேர்டோ இல்ல இத்தனை % ரிட்டர்ன் வரும்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட் ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது இந்த ஓவரால் கால்குலேஷன் வந்து வெறும் 5% தான் இந்த 15-20 இயர்ஸ்க்கு, which is very less than the FD interest or a mutual fund returns. ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏதாவது போட போறீங்களா? அதுக்கு முன்னாடி யோசிங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஃபைன், ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ஃபைன். அதை தாண்டி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஏதாவது இன்சூரன்ஸ் போறீங்கன்னா அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், FD, RD அந்த மாதிரி ஃபேக்டர்ஸை இன்சூரன்ஸ் போறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது இன்சூரன்ஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும்னு இருந்தா பாலிசி டாக்குமெண்ட்ல அவங்க சொல்ற ஃபேக்டர்ஸ் வந்து அதுல அலைன் ஆகி மென்ஷன் ஆயிருக்காங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணுமா? 2 Minds on Life ஃபாலோ பண்ணுங்க.